அனைவருக்கும் வணக்கம். புருஷோத்தமன் சிம்பிள் ட்ரஸ்ட் கடந்த 2020 ஆண்டு யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா கொரோனாவில் எல்லாரும் அவங்க வாழ்வாதாரத்தை இறந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையோ சூழ்நிலையும் மாறி போச்சு. அது இல்லாமல் சிம்பிள் அறக்கட்டளை சிம்பிள் ட்ரஸ்ட் சார்பில் 2020 என்னென்ன பண்ணோன்ட்டு ஒரு சின்ன காணொலியாக இந்த பதிவு நாங்கள் பண்ணியிருக்கோம். 2020 முதல் ஈவெண்ட்டாக இந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களோட 2 ஆர்ஃபனேஜஸ் போயிருந்தோம். இது 2வது ஆர்ஃபனேஜ். 2019 வரை 4 ஸ்டூடெண்ட் படிச்சிருந்தாங்க. 5வதா அம்மு. ஜனவரி ஆக்டிவிட்டி பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டியூஷன் எடுக்கிறதுக்காக அவங்களோட எக்ஸாம்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. வாலண்டியரிங்காக நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். தாம்பரம் டு பல்லாவரமில் இருந்த ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நைட் டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்போ அங்கே ஒரு குடும்பத்தோட ஒரு 3 குழந்தைங்களோட ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ணப்போ இந்த இன்சிடெண்ட். மரபு மாற்றம் 3வது பாகம் கடலூரில் 700 மாணவர்களை கொண்டு நடைபெற்றது. இதில் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்தார். 14 லட்சம் பார்வையாளர்கள் இதனை பார்த்துருந்தாங்க. சிம்பிள் ட்ரஸ்ட் எஜுகேஷன் சப்போர்ட்டில் கீர்த்தனாவுக்கு அவங்களோட காலேஜ் ஃபீஸ் கொடுக்கப்பட்டது. அக்ஷயா ஓல்டேஜ் ஹோமில் மதியம் சாப்பாடு பகிரப்பட்டது அருண் அவங்களோட டீமும் சார்பாக. அதை தொடர்ந்து அவங்களுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கொண்டாடணும். அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. தேட்டர்கிட்ட ஒரு அம்மா யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பிரியாணி கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சி. கொரோனா முழு ஊரடங்கு ஆரம்பித்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சதன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மூலமாக நைட்டு முழுக்க கொடுத்துருந்தோம் சாப்பாடு. தாம்பரம் அண்ணா நகர் பகுதிகளில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு பகிரப்பட்டது. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச 50 சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். மீதியை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து கொடுக்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ், க்ளவுஸு, மாஸ்க் எல்லாமே போட சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால் நீங்களும் இணைஞ்சிக்கோங்க எங்களோட. நன்றி. முடிச்சூரில் இருக்கிற பிளைண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்தினால கஷ்டப்பட்டு இருந்ததுனால சதன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சார்பாக 300 சாப்பாடு அம்பத்தூர் காலனி பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு பகிரப்பட்டது நைட்டு. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி இந்த 100 மூட்டை அரிசிகள் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. தீவிர ஊரடங்கு கெடுபிடி காலத்தில் ரோடோரங்களில் மெரினா பகுதிகளில் கடை வைத்திருப்போருக்கு இந்த அரிசி போன்ற பொருட்கள் எல்லாமே B5 போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா கொடுக்கப்பட்டது. அந்த டைமில் எங்களுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மெரினாவை தொடர்ந்து நம்ம பெசன்ட் நகர் பகுதிகளில் கடை வைத்திருப்போர் எல்லாருக்கும் அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் அரிசி பகிரப்பட்டது. இது ஒரு 60-70 குடும்பங்களுக்கு சேர்ந்துச்சு அன்னைக்கு. அக்ஷயா ஓல்டேஜ் ஹோம்லேருந்து ஓட்ஸ் பாக்கெட்லாம் ரொம்ப டிமாண்டாக இருந்ததுனால கேட்டிருந்தாங்க. அதை ப்ரொவைட் பண்ணப்போ தாம்பரம் டு பல்லாவரம் பகுதிகளில் இருந்த அனைவரையுமே தாம்பரம் சானட்டோரியம் பஸ் ஸ்டாண்டில் தங்க வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்த்தோம்.
கொரோனா அதிதீவிரமாக பரவிட்டு இருந்த ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தாம்பரம், முடிச்சூர், குரோம்பேட், சானட்டோரியம் இந்த பகுதிகளில் இருந்த எல்லாருக்குமே சாப்பாடு பகிரப்பட்டது. இதில் என்னுடன் இருந்த மகேஷ் மற்றும் தமிழ்செல்வன் நண்பர்கள், தாம்பரம் நண்பர்கள் எல்லாருமே என் கூட இருந்து அவங்களோட உதவிகளையும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1500லேருந்து 1700 சாப்பாடு பொட்டலங்கள் அனைவருக்கும் சென்றடைஞ்சது. வெஸ்ட் தாம்பரம் குடிசை பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 120 கிலோ அரிசி பகிரப்பட்டது. கடலூரில் நண்பர் புருஷோத்தம் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே களப்பணி ஆற்றினார்னு சொல்லலாம். அதில் லாரி ஓட்டுறவங்க, இந்த சின்ன சின்ன வண்டிகள் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் வசந்தம் ஸ்பெஷல் ஸ்கூலுக்குமே முதல் முறையாக வடலூரில் போயிட்டு அவங்களுக்கான பொருட்கள், அரிசி, சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், கொரோனா வார்டில் வேலை செஞ்சதாக இருக்கட்டும், நண்பர்களோட இணைஞ்சு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பணிகளில் அவர் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டார்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல வேலைகள் ஈடுபட்டிருந்தார். இரத்த தானமாக இருக்கட்டும், உணவு வழங்குறதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரியான அனைத்து பணிகளிலுமே கடலூரில் ரொம்ப சிறப்பாக தீவிரமாக செயல்படுத்தினார். மரம் மற்றும் 2ஆம் பாகத்தில் 500 மரங்கள் வச்சுருந்தோம். இதில் க்ளீனிங் ஒர்க் குணாலன் இனிஷியேட்டிவ்னால் சிறப்பாக செஞ்சுருந்தோம். முடிச்சூர் பகுதிகளில் வெள்ளம் பாதித்த இடங்களில் அவங்க எல்லாரையும் சேஃபாக தங்க வைக்கப்பட்டிருந்த கேம்பில் அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ், ரஸ்க் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பெருங்குளத்தூரில் நம்ம ஸ்கூலில் தங்க வைக்கப்பட்டிருந்தவங்களுக்கு சாப்பாடு வழங்கப்பட்டது. 2020 புரவி புயல், நிவர் புயல் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிகளில் இருந்து வீராணம் பகுதிகள் உட்பட இடங்களில் டிஎஸ்பேட்டை, கீழவன்னியூர், பூந்தோட்டம் இந்த மாதிரியான அதிகம் சேத்தியாதோப்புக்கு அருகில் இருக்கிற பகுதிகள் எல்லாத்துக்குமே நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் எங்களோட இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாணவ மாணவியர்கள் மற்றும் பிரபாகரன், நம்ம சிம்பிள் ட்ரஸ்ட் அறக்கட்டளையில் இருக்கிறாரு, அவருமே இருந்திருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட பயனடைஞ்சவங்கன்னு பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 குடும்பங்கள். இது மட்டும் இல்லாமல் கடைசியாக களஞ்சியம் அறக்கட்டளை, மெய் அறக்கட்டளை சேர்ந்து கடலூர் பகுதிகளில் நிவாரணம் வழங்கப்பட்டது. கீழவன்னியூர் கிராம பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கிய களஞ்சியம் ட்ரஸ்ட் சென்னை, சிம்பிள் ட்ரஸ்ட் சென்னை, சுகம் ட்ரஸ்ட் சென்னை, மெய் அறக்கட்டளை சென்னை ஆகிய நிறுவனங்களுக்கு கீழவன்னியூர் பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. குமராட்சி ஊராட்சி கீழவன்னியூர் கிராமத்தில் உள்ள புரவி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களஞ்சியம் அறக்கட்டளை, சிம்பிள் அறக்கட்டளை, சுகம் அறக்கட்டளை மற்றும் மெய் அறக்கட்டளை சார்பாக கீழவன்னியூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 300 குடும்பங்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மக்கள் அனைவரும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளனர் என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 150 குடிசை வீடுகள் இருக்குது. அந்த குடிசை வீடுகள் எல்லாம் புரவி புயலாலையும் நிகர் புயலாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடிசை வீடுகள் அனைத்தும் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதுனால அந்த குடிசை வீடுகளில் உள்ள பொதுமக்களுக்கு தார்பாய் மற்றும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குமாறு இந்த அறக்கட்டளையிடம் நாங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். நன்றி.